எல்லா நான்வெஜ்ஜும் செஞ்சு படையல் போடுறதுக்காக தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். எங்கள் மாமனாரோட 3வது வருஷம் நினைவு அஞ்சலி. 3 வருஷம் ஆகிட்டு எங்கள் மாமா இருந்ததுனால எங்கள் ஊரில் திவசம் சொல்லுவோம். 3வது வருஷம் திவசத்துக்கு இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு படையல் போட்டுறோன்னு சொல்லி போட்டு சாமி கும்பிடுச்சோன்னா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எந்தில போதும் நீ சாமி கும்பிட்டது ஏ அப்பா. ஆனால் பிள்ளை தான் இன்றைக்கி எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அவங்க அப்பா காலையிலே பாவநாசம் போயிட்டாரு. காசி ராமேஸ்வரம் போக முடியாதவங்க நம்ம பாவநாசத்துக்கு போய்க்கலாம். பார்த்தீங்களா, பாவநாசத்தில் போய் இந்த திதியை கொடுத்துட்டு ஐயரை வச்சு திதி கொடுத்தா அதில் கொஞ்சம் இவருக்கு திருப்தியாக இருக்கும். அங்கேயும் போய்ட்டு வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். என் மகன் போய் மட்டன், சிக்கன், மீன், என் முட்டை, கருவாடுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவி எடுத்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல கரண்ட் போயிடும். இன்னைக்கு எப்போ எதுக்கு ஆஃப் பண்ணாங்கன்னே தெரியாது. திடீர்னு கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை முதல்ல இஞ்சி பூடு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருவோம். மெயின் அது தானே நம்மளுக்கு நான்வெஜ்ஜுக்குன்னு சொல்லி ரெடி பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கிட்டு இஞ்சி பூடு அரைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் எக்ஸஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு தான் நம்ம வளர்க்கும். ஏன்னா நான்வெஜ் நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்குமா, அதனால கொஞ்சம் நிறையவே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்த்துக்கோங்க, தேங்காய் உடச்சி திருவுறதான் பெரிய வேலை, கஷ்டமான வேலை. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டாம். தயவுசெய்து தம்பி நீ ஒரு உரமா போய் உட்காந்துரு, அம்மா கடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ கூப்பிடுதேனே. அதே மாதிரி அப்போ தான் வந்தான், வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் பிள்ளையாண்டு. பிரியாணியை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை தான் பார்ப்போன்னு இறங்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூடு எல்லாம் அரைச்சி எடுத்து நல்லா தேங்காய் பேஸ்ட் எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா எந்த சமையல் பண்ணதுக்கும் ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிச்சிடும். பார்த்துக்கோங்க, மொத்தமே எனக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரம் தான் இருக்குது. காலையில் ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11 மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. பிரியாணிக்கு மட்டும் பக்கத்துலேயே நின்று செஞ்சு எடுக்கணும். என்னென்னு வச்சுக்கோங்க, நம்மள நல்லா பண்ணாலே பிரியாணி அழகாக வந்துடும். அப்புறம் பிரியாணியை சைடில் போய் வச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்தோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கிட்டவே நின்று வதக்கி விட்டுட்டு குக்கர்லலாம் பிரியாணி வைக்க மாட்டேன். சும்மா குக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு ஓப்பன்லேயே வச்சு தான் பிரியாணி வைப்பேன். தண்ணி கரெக்டான அளவு வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிடும். அப்புறம் தம் போட்டு அதை சைடில் உரமாக தூக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். ஏன்னா பிரியாணி வந்து இம்பார்ட்டன்ட், அதை தான் கேட்பாங்க. அப்புறம் சைட்லேயே சிக்கன் குழம்பும் மட்டனுக்கும் நல்லா வதக்கி விட்டு மட்டனையும் சைடில் வேக விட்டுருந்தேன். மட்டன் ஃபஸ்ட்லேருந்து வேக விட்டுக்கிட்டே இருந்ததுனால அதை எடுத்து திரும்ப இஞ்சி போட்டு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு அதை ஒரு சைடில் வேக விட்டுட்டு கடைசியில் கருவாட்டு குழம்பே ஒரு உரமாக வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்ச பிறகு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கருவாடை பூரா அலசி பிறக்கி அதில் போட்டுட்டு மீன் குழம்பு விட்டு வைக்கல. ஒரு மீனை வாங்கி 4 துண்டை பொரிச்சு 2 துண்டை போட்டு குழம்பு வச்சாச்சு, கொஞ்சோண்டு மீன் குழம்பு வச்சாச்சு. நானாக சமைச்சு என்னெல்லாம் எங்கள் மாமனாருக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும் அதெல்லாம் வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இதுதான் வேணும் அது வேணும்லாம் கிடையாது, கழிக்கவே மாட்டாங்க. சாப்பாடு விஷயத்தில் எல்லா பொருளையுமே சாப்பிடுவாங்க. எது கொடுத்தாலும் நல்லா இருக்குமான்னு சொல்லி சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கோங்க, இங்கே இருக்க மாதிரி குறை சொல்லிட்டுலாம் அலைய மாட்டாங்க. பாவநாசத்துக்கு போய்ட்டு வந்த மனுஷன் அவத்திக்கரையோட வந்தார். சரி இந்த மாடு கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி மாடு கொடுக்க வீரரை பாருங்க, என்ன பையன் பயப்படுதாரு. நானும் நினச்சேன் பெரிய வீரர் தீரர் சூரர்னு, பார்த்தா தான் தெரியுது ஆட்டுக்குட்டிக்கு பக்கத்துலேயே பெஞ்சு போய் நிற்காரு. மாடு பிடிச்சி இழுக்கு இவர் ஒரு படியா. அம்மா என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு இதை கொடுத்துட்டு வரதுக்குள்ளேயும். சரி நான் எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணி வைக்கேன், சாமி கும்பிட்டதுக்கு பூ மலையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனையும் சிக்கனையும் லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சம்பளையும் போட்டு முடிச்சாச்சு. எல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ஒயிட் ரைஸ்லேருந்து சாம்பாரும் வச்சாச்சு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, தயிர் சம்பல், சக்கரை பொங்கலும் வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பொங்கலோட சக்கரை பொங்கல் வச்சோம்னா அந்த அப்பளத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கும் போது நல்லா பார்த்தாச்சு, இல்லாத போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வச்சு சாமி கும்பிட்டா நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதையும் வச்சாச்சு. இதுதான் முதல்ல அவங்களுக்கு நான்வெஜ் படையல். நல்லபடியாக வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ப்ரௌனையும் தாத்தாவை நினச்சி ஃபீல் பண்ண தான் நினைக்கிறேன். அவனும் நல்லா காலை நீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். தாத்தா என்ன நீங்கள் பெரிய படையல் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் வேற. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெற்றவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப அள்ளி கொடுக்க வேண்டாம், இருக்கிறத கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க.